అందరిని తీసుకొని మేము గాంధీ హాస్పిటల్కి వెళ్ళినాం. గాంధీలో ట్రీట్మెంట్ అవుతున్న సమయంలో వాళ్ళు చనిపోయారు. ఇప్పుడే తెలిసింది. అయితే పోలీసు ఇంతవరకు రాలేదంట. జవహర్ నగర్ పోలీసు గత 2 రోజులుగా జవహర్ నగర్ పోలీసు వాళ్ళకి పాపం మనోళ్ళు ఫోన్లు చేస్తుర్రు, వాళ్ళు రెస్పాండ్ అవుతుర్రు. మరి ఎందువలన ఏం ప్రెషర్ వలన వాళ్ళు కేసు చేయలేదు తెలియదు, కానీ ఇంతవరకు జవహర్ నగర్ పోలీస్ గాంధీ హాస్పిటల్కి రాలేదు. అప్పు తీసుకున్నందుకు ఏమైంది, ఒక మనిషి చనిపోయిండు. పాయిజన్ తాగితే ఎమర్జెన్సీలో ఉన్న అంబులెన్స్ లేవు. ఎమర్జెన్సీ ఫెసిలిటీస్ ఉప్పల్ మల్కాజిగిరి నియోజకవర్గంలో 100% లేవు. ఇది మన కళ్ళ ముందు కనిపిస్తుంది. అయితే విక్టిమ్ వాళ్ళ అల్లుడు మాట్లాడతాడు. హరి చెప్పు నాన్న. ఇది వచ్చి మా మామ చనిపోయినాడు. ఇప్పుడు అదే హాస్పిటల్లో అయినా సరే ఎక్కడికి పోయినా సరే ఎవరు ఎక్కడ చక్కగా చూడట్లేదు. 3 days నుంచి నేను కంటిన్యూగా నేను 3 days కంటిన్యూ நான் போலீஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணிக்கிறேன். யாரும் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டாங்க. கேமரா பார்த்து பாருங்க. உங்க பேர் என்னது, நீ எங்க இருக்காரு? என் பேர் வந்து ஹாரி. நான் ஏப்ரல் லேக்குவே. நான் வந்துட்டு எஸ்சி அர்வமாலா. இது வந்துட்டு நான் 3 days கண்டினியூவா போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன். எந்த போலீஸும் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, நாங்கள் இப்படி ஷாப் கிட்டே இப்படி லோன் எடுக்கணும். இப்படி ஆயிடுச்சுனாக்கா ஷாப் கிட்ட வந்து மொத்தம் செண்டை பண்ணிட்டு வீட்டுல எல்லாம் டார்ச்சர், எங்களுக்கு டெய்லி டார்ச்சர், டெய்லி கால்ஸ், டெய்லி டார்ச்சர் பண்ணாக்கா நாங்கள் என்னாச்சு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு வெறும் என்னாச்சு பார்க்கலாம் ஷாப் கிட்ட போனாக்கா 10 பேர் ஷாப் கிட்ட வந்துட்டு எங்க மாமாவை வந்துட்டு டார்ச்சர் பண்ணாக்கா எங்க மாமா என்னாச்சு காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் தண்ணி இல்லை ஒன்னும் இல்லை அந்த ஷாப் கிட்ட உட்கார வச்சு டார்ச்சரா பண்ணி வச்சுட்டாங்க. மொத்தம் அவங்களுக்கு ஒன்னும் புரியாது டார்ச்சர் இருக்குதுன்னு. அங்க 10 விஷயம் இருந்துச்சு, அதை எடுத்து குடிச்சிட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்க, பின்னாத்திர பிற்பாடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போலாம்னாக்கா நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு நம்ம மல்காஜ்கிரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே எடுத்துன்னு போனா ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு எமர்ஜென்சி எதோ இல்லை. அங்கே வந்து டோட்டலி எதோதான் இல்லை. இப்போ அங்கேருந்து பின்ன காந்திக்கு எடுத்துன்னு போனோம். அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சோம். அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சா இப்போ 1 hour பேக் எங்க மாமா செட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் போலீஸ்காரங்க கேட்கலான்னு எந்த போலீஸ் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் 3 days கண்டினியூவா கால் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு ஹனுமந்தராவ் சார் எல்லாத்தையும் எம்எல்ஏ எல்லாத்திட்ட போய் கலந்துட்டு வந்துட்டு நான் பேசினேன். அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்க எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணல, எனக்கு இப்போ ஹெல்ப் வேணும். இப்போ எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க, எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு இப்போ எப்படின்னா வேணும் ஹெல்ப் பண்ணோம். இப்போ எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். எப்படி இப்போ செட் ஆகும். இப்போ அவங்க எல்லாம் எப்படி அந்த பைசா நாங்க தாந்துருவோம். பின்ன நம்ம மனுஷரை யார் கொண்டாடுவாங்க? இப்போ எங்களுக்கு அந்த பைசா நாங்க பைசா தாந்துருவோம். இப்போ மனுஷரை கொண்டாந்து வச்சிருங்க சொல்லுங்க. இப்போ அவங்களால எங்களுக்கு எத்தின் டார்ச்சர். இப்போ அவங்க செத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு இப்படி இன்னும் எத்தின் பேர் செத்துருவாங்க. இப்போ எப்படி எனக்கு இப்போ எதுனா ஒன்றும் ஜஸ்டிஸ் வேணும். போலீஸ் எனக்கு ரெஸ்பாண்ட் ஆகல.